அம்பி ஒரு 10 ரூபா கூட அம்பி. தப்பா எடுத்துக்காதடா ஹரி. தினமும் 10 ரூபா கேக்குற. ரீசார்ஜ் பேக் மாதிரி மாசம் உனக்கு மட்டும் 300 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன்டா. நான் அம்பி ரிங்டோன்ல மட்டும் நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு வச்சுக்கிற. ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேற. நந்தினிக்கு மட்டும் டிசைனா வாங்கி கொடுக்குற. அதெல்லாம் இல்ல ஹரி. நீ செய்யறது சட்டப்படி தப்பு. உனக்கு வேணும்னா நீ தான் உழைச்சு சம்பாதிக்கணும். வேலை வாது அம்பி பேடி பேர் தும்பி எங்கடா டேய் கதை கொடுத்துட்டு காசு புடிக்கிட்டு போறானே. இத கேட்க இந்த லோகத்துல யாரும் இல்லையா? டேய் 5 பைசா திருடினா தப்பா? யோ முதல்ல யார் நீ எது என்ன கட்டி வச்சுக்கிற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 5 பைசா திருடினா தப்பா? தப்பு இல்ல. 50 பேர்கிட்ட 5 பைசா திருடினா அதுவும் தப்பு இல்ல. 500 பேர்கிட்ட 5 பைசா திருடினா டேய் எத்தனை பேர் திருடினாலும் தப்பு இல்லடா. ஏன்டா? ஏன்னா 5 பைசா செல்லாதடா. அது திருடி என்னடா பண்ண போறாங்க? சரி அதை விடு. அம்பி மாதிரி 50 பேர்கிட்ட தினம் 10 ரூபா வாங்குற. டேய் வாயை கிட்ட வராதா? நானே சொல்றேன்டா படா. யோ கைராசிக்காரையா அவன் காசுல தான் தினமும் கோல்டு வாங்குறேன். யாருக்கிட்டடா கதை கொடுக்குற? அது டேய் அதான் தொடாது கம்முறா. நோ அங்க தடியா ஒரு ஒயர் இருக்கு. அது நீங்க தொட்டா என்ன ஆகும்? என் பொன்னாடி விதவே ஆகும். நோ என்னடா சொல்றீங்க? அப்ப என்னடா மெயின் ஒயர் அது தொட்டா சாகச்சி செத்துற மாட்டேன். சரி உன்னா சும்மா டவுட்டா இருந்துச்சுன்னு கேட்டேன். டீ சாப்பிடுங்க. என்னடா அங்க தூசியா இருக்கு? டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் சட்டை சூப்பரா இருக்கேனா? உங்களை தான் நான் டீ எதனா சாப்பிட வேலை பண்ண முடியும். டேய் டீ சாப்பிடுறீங்களான்னு இதை விட ஃபார்மாலிட்டி யாராலையும் கேட்க முடியாதுடா. இதுக்கப்புறம் நான் உன் வீட்டுல டீ குடிச்சேன் அதை விட அசிங்க எதுவுமே இல்லை. டீ வானா? நோ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாண்ணா? சொல்லு. நைட்டு தூங்கும் போது ஃபேனை போட்டு தூங்குறேண்ணா. நல்லா தான் காத்து வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர ஆரம்பிச்சிருது. சரி நானும் எழுந்து போய் ஃபேனை கம்மியா வச்சுட்டு மறுபடியும் படுப்பேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தெல்லாம் வேர்வேன். சரி மறுபடியும் எழுந்து போய் ஃபேனை அதிகமா வச்சுட்டு தூங்குவேன். இந்த மாதிரி நடுவுல மாத்தி மாத்தி பண்றதால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுண்ணா. என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேத்த மாதிரி ஃபேனை சுத்த வைக்க முடியுமாண்ணா? நான் எலக்ட்ரிஷியனா இஸ்ரோ சயின்டிஸ்டாடா. நீ கொடுக்குற 100 ரூபாய் காசுக்கு உணர்ச்சிகளை புரிஞ்சு ஃபேனை சுத்த வைக்கணுமா? நானு கம்முன்னு போயிடு இல்ல கனெக்ஷனை மாத்தி காதல குத்து விட்டுருவேன். என்னன்னா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டா மூஞ்ச காட்டுறீங்க. எல்லாமே நான் ஒரு பால் 2 மேரி கோல்டு பிஸ்கட் கொடுங்க. அந்த பிஸ்கெட் இல்ல. சரி மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி குட் இல்ல. சரி என்ன ஆகுது வந்து கொடுங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு கொடுப்பா. நோ வேற ஏதாவது பிஸ்கட் இந்த வந்து கொடுங்க. அப்படி கேளு எதனா ஒண்ணு கொடுங்கண்ணா. இதா இருக்கு. நோ இதான் மேரி கோல்டு பிஸ்கட். எதனா ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. நாங்க இத மாரி பிஸ்கெட்னு. நோ நானா உட்காண்ட பால் யாரனா எடுத்து கொடுப்பா. நோ வீட்ல சொந்தக்காரங்கலாம் வந்துக்கறாங்க. டைம் ஆகுது நான் சீக்கிரம் எடுத்து கொடுண்ணா. நாடா நீ சும்மா நான் கலர் வேணும். யோ இப்ப எதுக்கு சலிச்சிக்கிறா? இதான் அவன் கடைக்கு வரவே மாட்டேன். செம்மா மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன். என் நேரா வேற எந்த கடையும் இல்ல. அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா நான் கிளம்புறேன். நாடா நீ நையன்ற. யோ யாரையா நொய்யின்றா? அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டின்னு பேசாதீங்கடா. டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமராயா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன். நீ வேண்டாம் வரப்பா பண்ணுங்கிற. உங்களால நான் சும்மா பொருள் வாங்குறேன். காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப நான் உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி வரனா கலர் இருக்கு. பாலே இல்ல. யோ அப்புறம் என்ன கலர் வேணும் கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். யோ கண்டென்ஸ் மில்க் இருக்கானா? என்ன கேட்ட? கண்டென்ஸ் என்னண்ணா சைடிஸ் காசு கேட்டால சைலண்டா காலியா இருக்கா? இன்னைக்கு சரகெல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டுக்கிறா. என்ன கதை? யாரு பிரேக்கப் பண்ணிட்டு போனதுனால தாங்க முடியலடா. தனியா குடிச்சா பைத்தியம் ஆயிடுவேன். அதான் இன்னுமா நான் ஆள் விட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணுகிற? ஒண்டி கட்டியா வாழ்ந்து ஓசில சரக்கு வாங்கி குடிக்கிறவனுக்கு எப்படா தெரியும் அந்த கஷ்டத்தை பத்தி? நோ எங்களை சொல்லல. ஏய் சி சத்தியமா அவங்களதான்டா சொல்றேன். நோ இப்ப நான் ரோசா வந்து ஏந்து போறீங்களாண்ணா குடுறா. ஆமா அருண் காலேஜ் மாற போறான்னு சொல்லுங்க. நாம என்ன கதை? அது ஏன்னா கேக்குறீங்க? காலேஜ் பஸ் ஸ்டாப் மாட்ட வீலிங் அடிக்கிறேன்னு வண்டியை தூக்கிறான். மல்லாக்கா உயிந்து மண்டெல்லாம் தேஞ்சிச்சு. பின்னாடி நல்லா சூரியன் மாதிரி ரவுண்டா மொட்டை வச்சு தைலாம் போட்டுக்கிறாங்கண்ணா. அந்த அசிங்க தாங்க முடியாம தலைவர் வேற காலேஜ் மாறுறேன்றாரு. அவன் ஏன்டா இந்த வேலைலாம் பாக்குறான்? வண்டியில காலை எட்டாதடா அவனுக்கு. இது என்னன்னா நம்ம குணா கொஞ்சம் தெரியாத ஆளு கூட வண்டிலாம் ஏடா கூடமா ஓட்டாதன்னு சொல்லுவாடா. எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப வேற யாருக்கும் நல்லது சொல்லி கொடுக்க போயிட்டான். நீ ஏதோ சொல்லியிருந்தியாடா? இல்ல ஒண்ணும்ண்ணா. இதெல்லாம் என்னடா சரக்கு? உங்க அக்கா கல்யாணத்துக்கு அச்சம் பாடுறா சரக்கு. ஓ ஆமாண்ணா நல்லா கட்டிங் போடுறதே கட்டு. இந்த வண்டி முடிஞ்சிச்சாடா? தோனா இன்ஜின் ஆயில் மட்டும் ஊத்தணும்ண்ணா. பாதி மட்டும் ஊத்திட்டு டப்பால அவன் பேர் எழுதி வை. ஆயில் கம்மியாச்சும் திரும்ப வருவான். மிச்சத்தை ஊத்திக்கலாம். ஓ ரெகுலர் கஸ்டமர்ண்ணா. டேய் இப்பெல்லாம் பண்றதால தான் ரெகுலர் கஸ்டமரு. மூட்டு வேலையை பாரு. நான் வண்டி காலில இருந்து ஸ்டார்ட் ஆகலண்ணா. டேய் ப்ரோ அண்ணன் டீ சாட போறாரு. அதுக்குள்ள போயிட்டு கிளச் வேற வேணும். ப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆகலன்ற கிளச் வேற வேணும் சொல்றீங்க. நீ மெக்கானிக்கா நாங்க மெக்கானிக்கா? எத்தனை வண்டி பாத்துக்கிறோம். போய் வாங்கினா ப்ரோ. நானா யோ எது அத்திக்கு போட்ட? என்னது அது? கிளச் வேறு வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் வந்து கிளச் வாங்கிட்டு வரானா? யோ நீ சொன்னதான் ஏன் வேணாம் சொன்னாவன்? ப்ரோ நீங்க என்ன ப்ரோ அண்ணன் சொன்னதை வாங்கினா சொன்னா கிளச் வேற வேணும்னு என்ன சொல்றீங்க? டேய் நீ என்னடா பச்சையா புழுகுற? யோ சத்தியமா இவன் தான் எனக்கு கிளச் வேற வேணாம் சொன்னா. டேய் நான் உன்ன என்ன வாங்கினா சொன்னேன்?
நோ நீ என்ன சொன்னியா அதை நான் வாங்கி சொன்னேன் அவன் தானே மாத்தி வாங்கி விட்டுக்கிறான் நோ டென்ஷன் ஆகுது அரசியல் பண்ணிட்டானுங்க மச்சான். ஊழல் லஞ்சம் நாடே நாசமா போயிட்டு இருக்குடா. ஏன் மச்சான் நம்மளா மேலேயே போக கூடாதா? மேல போ மச்சான், மாடி தொந்துதாங்குது. ஹரி சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. டேய் வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுனீங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்றா? இன்னைக்கு இன்டர்வியூ போனல, ஆமா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து ரெஸ்யூமை கொடுத்தேன்டா. அதை வாங்கி பாத்துட்டு என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்த்தான்டா. என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு மூஞ்சில தூக்கி அடிச்சு கெட் அவுட்ன்ட்டான். சரி விடுறா. இல்ல மச்சான், கடைசியா போகும்போது சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன்னு கேட்டான்டா. மீனவன்டா, உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறேன்டா நான். இதெல்லாம் சொன்னியாங்க? இல்ல மச்சான், சும்மா அவன்கிட்ட சொல்றேன். என் தோற்றத்தை பார்த்து என்ன ஒரு மாதிரி இழிவா நினைச்சிட்டான்டா. டேய் உன் இஷ்டத்துக்கு பேசுனீங்கடா. முதல்ல ரெஸ்யூம் காட்டுறேன். இதா பாரு. என்னடா குவாலிஃபிகேஷன்ல ஸ்டடிடின்னு சரத்தனா டியூஷன் போடுற? ஆமா மச்சான், 12th அவர்கிட்ட தானே படிச்சேன். டேய் அதெல்லாம் போட விடாதடா இங்க. என்னடா ஸ்கில்ஸ்ல எக்ஸ்பர்ட்னு பச்சை குதிரை நொண்டி எல்லாம் போடுற? ஆமா மச்சான், அதெல்லாம் என்னோட ஸ்கில்ஸ்டா. டேய் இந்த கம்பெனிக்கு என்ன ஸ்கில் தேவையோ அதை போடணும்டா. நீ கட்டம் போட்டு நொண்டி ஆடுறதுக்கு அவன் கம்பெனி வச்சு நடத்துறான். ரெஸ்யூமா ரஃப் நோட் ஆடாது. வாய்ஸ் ஸ்கில் போனா எப்பறம் வேலை கொடுப்பான்? மச்சான் அப்ப ரெஸ்யூம்ல தான் ஃபால்ட்டா?